ஹலோ மக்களே, அண்ணாமலை பச்சோந்தி. ஓபிஎஸ் அதிமுகவுக்கு வேண்டாம், எடப்பாடி பழனிசாமி ஆவேச பேட்டி. பரமக்குடியில் நடைபெற்ற கட்சி நிர்வாகி இல்ல விழாவில் பங்கேற்றுவிட்டு சென்னை செல்வதற்காக அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி மதுரை விமான நிலையம் வந்தபோது செய்தியாளர்களை சந்தித்தார். அப்போது அவர் ஆம்ஸ்ட்ராங் படுகொலை பற்றி பதிலளித்தார். ஆம்ஸ்ட்ராங் படுகொலை குறித்த கேள்விக்கு, சட்ட ஒழுங்கு சீரட்டு விட்டது. திருநெல்வேலியில் ஜெயக்குமார் மர்மமான முறையில் இறந்துள்ளார். மேலும் மாநகரத்தில் அதிமுக நிர்வாகி சண்முகம் கொடூரமான முறையில் கொல்லப்பட்டார். 2 நாட்களுக்கு முன்பு இரவு தமிழ்நாடு மாநில பகுஜன் சமாஜ் கட்சி தலைவர் ஆம்ஸ்ட்ராங் அவர்கள் படுகொலை செய்யப்பட்டுள்ளார். சட்ட ஒழுங்கு தலைவர் படுபாலத்தில் சென்று விட்டது. சர்வசாதாரணமாக கொலை நடைபெறுகிறது. கசாப்பு கடையில் ஆட்டை வெட்டுவதைப் போல ரவுடிகள் வெட்டி சாய்ப்பதை நாம் பார்க்கிறோம். ஆம்ஸ்ட்ராங் படுகொலை அரசியல் பின்னணி இல்லை. போலீசார் சொல்வது என்ன? விக்கிரவாண்டி இடைத்தேர்தல் குறித்த கேள்விக்கு, விக்கிரவாண்டி இடைத்தேர்தல் பொறுத்தவரை எங்கள் தலைமை முடிவுதான். அம்மா இருக்கும்போதே 5 இடைத்தேர்தலை புறக்கணித்துள்ளோம். திமுக ஆட்சியில் தேர்தல் ஜனநாயக முறைப்படி நடக்காது. அதனால்தான் தேர்தலை புறக்கணித்தோம். ஓபிஎஸ் குறித்த கேள்விக்கு, அவரை அதிமுகவின் அடிப்படை உறுப்பினரில் இருந்து நீக்கிவிட்டோம். அவர் விசுவாசமான இருந்ததால் வரலாறு இல்லை. 2019 தேனியில் அவர் மகன் போட்டியிடுவதற்கு அங்கு மட்டும்தான் வேலை பார்த்தார். மற்ற தொகுதிகளில் வேலை செய்யவில்லை. கட்சியை பற்றி கவலைப்படாமல் மகனை பற்றி கவலைப்பட்டார். 2 இலையை முடக்க வேண்டும் என்று தேர்தல் ஆணையத்தின் வழக்கு தொடர்ந்தால் இவர் எப்படி விசுவாசமாக இருப்பார்? அதிமுகவில் இவர் இணைய 1% வாய்ப்பில்லை. அண்ணாமலை துரோகி என்று கூறியது குறித்த கேள்விக்கு, அண்ணாமலை தான் பச்சோந்தி, நான் துரோகி அல்ல என்று. துரோகியின் மொத்த உருவமே அண்ணாமலைதான். அவதூறாக எங்கள் தலைவர்களை அவதூறாக கீழ்த்தரமாக விமர்சித்தால் நாங்கள் எப்படி பொறுப்பு கொள்வோம்? இவர் கட்சி தலைவர் பதவிக்கு பொருத்தம் இல்லாதவர். கள்ளச்சாலை விவகாரத்தை சிபிஐ விசாரிக்காதது குறித்த கேள்விக்கு, கள்ளச்சாலை விவகாரத்தில் மாநில அரசு விசாரித்தால் உண்மை குற்றவாளிகள் தண்டிக்கப்பட மாட்டார்கள். கள்ளுக்கடை திறப்பது குறித்த கேள்விக்கு, பிராந்தி குடித்தாலும் போதைதான், கள்ளு குடித்தாலும் போதைதான், சாராயம் குடித்தாலும் போதைதான். படிப்படியாக குறைத்துதான் பூரண மதுவிலக்கை கொண்டு வர முடியும். மதுவிற்கு பழக்கமானவர்கள் உடனடியாக நிறுத்த முடியாது என்பது எனக்கு வந்த தகவல். எனவே படிப்படியாக குறைத்துதான் பூரண மதுவிலக்கை அமல்படுத்த முடியும் என கூறினார். ஆம்ஸ்ட்ராங் நினைவிடம் நீதிமன்ற அனுமதி அடக்கம் செய்யும் இடமும் உறுதியானது. தேங்க்யூ.